இயக்குனர் இமயம் ஐயா பாரதிராஜா அவர்கள் இன்னைக்கு காலமாயிருக்காரு. தமிழ் சினிமாவின் அடையாளம் என்ன கேட்டா, உலக அரங்குல இந்திய சினிமாவோட அடையாளமே பாரதிராஜா அவர்கள் தான். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் இருக்க இளைஞர்களுக்கு, நம்ம ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்றவங்களுக்கு பாரதிராஜா ஐயா என்ன சாதனை பண்ணாருன்றது தெரியாது. 70க்கு முன்னாடி தமிழ் சினிமா அப்படின்னாலே, ஹீரோஸ் அப்படின்னாலே கடவுள். அவங்க கலரா இருப்பாங்க, பேரா இருப்பாங்க, அப்பதான் அவங்க ஹீரோஸ். அதை பிரேக் பண்ண 2 பேர் இருக்காங்க. ஒண்ணு நம்ம ரஜினி சார். ஒரு எளிய பிள்ளையாலையும் ஹீரோவாக முடியும், ஒரு ஆட்டோக்காரனும் இங்க ஹீரோவா இருக்கலாம், ஒரு கூலி தொழிலாளியும் இங்க ஹீரோவா ஆகலாம் அப்படின்னு தமிழ்நாட்டுல ப்ரூவ் பண்ணது ரஜினி சார். அதுக்கு விதை போட்டது பாரதிராஜா சார். இது எப்படி இருக்குன்னு ஒரு ஸ்டைல் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஸ்டைல் மூலியமா ரஜினி சாரை ஹீரோ அப்படின்ற அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது ஐயா பாரதிராஜா அவர்கள் தான். இன்னைக்கு தமிழ் சினிமா இந்த மாதிரியான தரமான படங்கள் வருது, உலக அரங்குல இன்னமும் அவார்டு அடிக்கக்கூடிய குவாலிட்டியான படங்கள் வருதுன்னா அதுக்கு இயக்குநர்கள்ல ரொம்ப முக்கியமானவங்க ஐயா பாலச்சந்தர் அவர்கள், ஐயா பாலு மகேந்திரா அவர்கள், ஐயா பாரதிராஜா அவர்கள். இவங்க போட்ட விதை தான் இது. அதுல இந்த மண் வாசனையோட படங்கள் சொன்ன ஒரே மனுஷன் ஐயா பாரதிராஜா அவர்கள். கிராமங்களை கண்ணு முன்னாடி கொண்டு வந்த ஒரே மனுஷன் பாரதிராஜா அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இன்னைக்கு இந்த மண்ணில் இல்லை. அவர் கடவுள் தான். இந்த சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் அவர் கடவுள் தான். தமிழ் தேசியம் பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப முக்கியமான ஒரு மனுஷன். வயசாயிடுச்சு, ஆனா 70 வயசுக்கு மேலேயுமே அவரு தமிழுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் எங்கெல்லாம் போராட்டம் நடந்ததோ அங்கெல்லாம் அவர் இருப்பாரு ஸ்பாட்ல. அவரால் வர முடியல, உடல்நல குறைவுன்னா கூட அவருடைய குரல் ஒலிக்கும் ஆதரவா. அப்படிப்பட்ட மனிதரை தமிழ்நாடு இழந்திருக்கு, தமிழ் சினிமா இழந்திருக்கு. அவருக்கு வீர வணக்கத்தை சொல்லி வணங்கிக்கிறேன். நன்றி.